குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணியகால விசுவாவசு வருட வைகாசி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 7/6/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. திதி இன்று காலை 6:45 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 11:34 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாம யோகம் பிற்பகல் 12:20 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் மாலை 7:45 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 11:34 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை அதாவது இரவு 9:30 10:30 வரை. வாரசூலங்கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 11:34 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். மீன ராசிக்கு சந்திராசிரமம். இன்றைய நாள் பக்ரீத் பண்டிகை. இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் அரசு விடுமுறை. உலக உணவு பாதுகாப்பு தினம் வேற இன்னைக்கு. சரிங்களா? சரி, இன்னைக்கு இந்த பக்ரீத் பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறார்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ ஆடு வெட்டுறாங்க, தானம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு தியாகம் இருக்கிறது. என்ன தியாகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன். மிதனத்தில் குரு பகவான், புத பகவான், மாந்தி பகவான். சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும். துலாத்தில் சந்திர பகவான். கும்பத்தில் ராகு பகவான். மீனத்தில் சனி பகவான். மேஷத்தில் சுக்கிர பகவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு சனிக்கிழமை. பெருமாள் வழிபாடு செய்யுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெத்தலை எடுங்க. அதுல 1 ரூபாய் காயின், ஒரு கொட்டைப்பாக்கு, சிறியதா பச்சை கற்பூரம், கொஞ்சம் மஞ்சத்தூள், இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் ராவா இருந்தா வச்சுக்கோங்க. அதை 4ஆ மடிச்சு மஞ்சள் நூல் சுத்தி பேக்கெட்ல வச்சுக்கோங்க. சென்ற காரியமெல்லாம் சிறப்பாக நடக்கும். பக்ரீத் பண்டிகை ஏன் கொண்டாடுகிறார்கள்? இது ஹஜ் பெருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபிகளாரின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில தான் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. இது என்ன அப்படின்னா, இஸ்லாமியர் தூதுவராக ஒருவர் இப்ராஹிம், அவர் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வாழ்ந்து வந்தார். ரொம்ப நாட்களா இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து வந்த இவருக்கு கடைசியில இறைவனுடைய அருளால இவரின் 2வது மனைவி அப்சாரா மூலம் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அவருக்கு பேரு இஸ்மாயில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த குழந்தையின் வழி வந்தவர்கள் தான் இன்றைய அராபியர்கள். அதே போல இப்ராஹிம் மகன் இஸ்மாயில் பால்ய பருவத்தை அடைந்த பொழுது அவரை தனக்கு பலியிடுமாறு கடவுள் இப்ராஹிமுடைய கனவுல சொல்கிறார், கட்டளை இடுகிறார், மகனை எனக்கு பலி கொடு அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாரு, மகன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உன்னை பலியிட சொல்றாங்க அப்படின்னு மகன் கிட்ட சொல்லும் போது அவருடைய அனுமதியோடு பலியிட இவரு துணிஞ்சிடுறாரு. அப்போ இஸ்ராயில் என்னும் வானவரை அனுப்பி இறைவன் அதனை தடுத்து நிறுத்துறாரு. தடுத்து நிறுத்தும் போது ஒரு ஆட்டையும் இறக்கி வைக்கிறார். அப்போ இஸ்மாயிலுக்கு பதில் அந்த ஆட்டை அறுத்து பலியிடுமாறு இப்ராஹிமுக்கு கட்டளை இடுகிறார். யாரு? வானதூதர். அப்போ இந்த சம்பவத்தின் அடிப்படையில தான் இது தியாக திருநாளாக கொண்டாடுகிறார்கள்.
இது துக்கத்தையும் குறிக்கும், சந்தோஷத்தையும் குறிக்கின்ற நாள் தான் இந்த நாள் பக்ரீத் அப்படின்றது. அப்போ இப்ராஹிம் தியாகத்தை நினைவு கூறும் வகையில்தான் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகள் நடத்துகிறார்கள், புத்தாடை அணிகிறார்கள், வீட்டில் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற இறைவனின் பெயரால் பலியிட்டு அவற்றை என்ன செய்வாங்கன்னா 3 சமமா பிரிச்சிடுவாங்க. ஒரு பங்கை என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீடு நண்பர்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க, ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க, 3வது பங்கை தான் தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க. இதனைத்தான் ஈகை திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஈகை திருநாள்னா தியாக திருநாள் அப்படின்னு. இந்த பக்ரீத் பண்டிகை எதுக்கு கொண்டாடுற, எல்லாரும் தானம் பண்ணுவாங்க, ஆனா எதுக்கு பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்ற வரலாறே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இதுல இந்த இப்ராஹிம்னுடைய மகனை தியாகம் செய்வதாக தான் இது அர்த்தம். அந்த தியாகத்துக்கு பதிலாகத்தான் ஒரு மனிதனை இங்கு பலி கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம இதுலயே ஆடு மாடு பலி கொடுக்க கூடாதுன்னு இப்ப நிறைய அத வள்ளலார் அதை நிறுத்தினாரு. ஆனா இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அதனால இவரை பலி கொடுக்கறதுக்கு பதிலாக ஆண்டவனே இறக்கி அந்த ஆடை இறக்கி பலி கொடுக்க சொல்றாரு. மனிதனுக்கு பதில் இந்த ஆடு மாடை கொடுக்க சொல்லி அதை எல்லோருக்கும் தானமா கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். இது தியாக திருநாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இஸ்லாமியருக்கு. இது எப்படி அப்படின்னா, நண்பர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நாள், குடும்பங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்கள், அந்த ஆடு மாடு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அந்த கறியெல்லாம் இவங்க அடுத்தவங்களுக்கு தானம் செய்கிறார்கள், துணிமணி தானம் செய்வார்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா துணிமணி எல்லாம் தானம் கொடுப்பாங்க. இன்றைய தினம் ரம்ஜானுக்கு கொடுப்பாங்க, அது வேற. இன்றைய நாள் இது நம்ம வீட்டுல ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தா நம்ம என்ன செய்வோம், அது போலதான் இந்த நாள். இது துக்கமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது, இரண்டும் இணைந்த ஒரு நாள் தான் இந்த பக்ரீத் பண்டிகை. இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய இந்த நாள் எதற்காக என்பதை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இது தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. உலகில் உள்ள அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இப்போ 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசி பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். பார்ந்த மேஷராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், திறமைகள் மூலம் மதிப்பு மரியாதை உயரும், வியாபாரம் சார்ந்த பணிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், மற்றவரின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீங்க, வெளிவட்டாரத்தில் கௌரவம் ஏற்படும், கமிஷன் துறையில் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள். உங்களுக்கு சொத்து வழக்குகள்ல அனுகூலமான முடிவுகள் கிடைக்க எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டு செயல்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும், நினைத்த காரியம் நிறைவேறும், உயர் அதிகாரிகள்லாம் சாதகமாக செயல்படுவார்கள், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாள் பரிவு வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்திசை, அதிர்ஷ்ட 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்லாம் மேலோங்க, உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும், மூத்த சகோதரர்களின் உதவிகரம் கிடைக்கும், கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும், வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலம் மேன்மை அதிகரிக்கும். இன்றைய நாள் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் செலவுகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். செலவு செய்யும் போது இது தேவையற்றது அப்படின்னு பிரிச்சு செலவு செய்யுங்க, நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும்.
மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களும் முயற்சிகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, விலகிச் சென்ற உறவுகள்லாம் இன்னைக்கு தேடி வரக்கூடிய ஒரு தருணம். அரசு வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மறதியால் சில வேலைகள் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அந்த வேலைக்காக ஒரு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள் ஈடுவதில் தடை தாமதம் ஏற்படும். விமர்சன பேச்சுக்களை தவிர்த்திடுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 நட்ச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் நலன் கருதி எடுக்கின்ற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனங்களை இன்னைக்கு பழுது பார்க்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். தன வரவு தாராளமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரியும் பாராட்டெல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் மன தெளிவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்கார் வெற்றி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர் தன வரவு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கைகளை பெறக்கூடிய ஒரு தருணம். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள்லாம் கிடைக்கும். நீங்க பழகுகின்ற விதத்தின் மூலம் ஆதாயத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். வாக்குறுதி கொடுக்கும்போது நிதானமா வாக்குறுதி கொடுங்க. வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அமையும். இருந்தாலும் அந்த வாக்குறுதி கொடுத்தா நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு கொடுங்க. இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் தன வரவுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதர வகையில ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளால் ஆதாயம் கிடைக்கும். இன்னைக்கு குறைவா பேசுனீங்கன்னா குறையில்லாமல் பேசுங்க. அது இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். எதிலும் சிந்தித்து இன்னைக்கு செயல்பட்டால் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ரிஷிகராசி நேயர்களே, அடுத்த மொழி பேசும் மக்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க. கவனமா இருங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். சில முடிவுகள்ல ஆலோசனை பெற்று செயல்படுங்கள், நல்லது. அதே மாதிரி தொழில் சம்பந்தமான செயல்பாட்டுல ஆதரவான சூழல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் நலன் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய இசை கிழக்கு திசை. அதிசய எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு நீ செயல்பாடு இருக்கட்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவில் வாழ்த்து. தனுசு ராசி நேயர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை மனதில் அதிகரிக்கின்ற ஒரு மனசுல ஒரு புதிய ஒரு இலக்கு பிறக்கின்ற ஒரு தருணம். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோட செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் கூடும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பாச கலர் அப்படின்னு ஒரு கலர் இருக்கு, அந்த நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திர புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரம் நல்ல முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம்லாம் சாதகமாக இன்னைக்கு அமையும். கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு, கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்கள் வழியில சுப செய்திகள் கிடைக்கும். மனசுல இனம் புரியாத சிந்தனைகளும் மூலம் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய செய்த அதிசய எண் 7, நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். மேல் அதிகாரிகள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு சரியாகும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம். தன வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் வருவாய் நன்றாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். வியாபார விருத்தி சார்ந்த முயற்சிகளை எடுப்பீங்க. வியாபாரத்தில் லாபங்களும் இன்னைக்கு கூடும். இன்னைக்கு சிக்கல்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை, எண் 3, நட்சத்திரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கெல்லாம் உயரும். சதயம் நட்சத்திரக்காரர் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு விருத்திகரமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாடுகள்ல சற்று கவனம் தேவை. எதிர்பாராத சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பங்கு வர்த்தகத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும், உடன் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருந்தாலும் இன்னைக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது. இன்னைக்கு எல்லா விஷயத்திலுமே நிதானம் தேவை. சந்திராசம் இருக்கிறதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து போங்க. ஆதாயம் கிடைக்கும். உங்களோட இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும். அவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும், உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். அதனால இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், மிக நன்றாக இருக்கும். விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயரையும் இன்னைக்கு வணங்குங்க. அதிசய வடமேற்கு திசை, அதிசய 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.